ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் ஐடியா பார்க்கலாம். ரெக்டாங்கிள் ஷேப்க்கு நான் பேப்பர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 180 GSM இருக்கக்கூடிய திக்கான பேப்பர் இது. இப்போ இதில் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி நான் கலர் பண்ணியிருக்கேன். ஸ்கெட்ச் பென், ஆயில் பேஸ்டல், சாஃப்ட் பேஸ்டல், போஸ்டர் கலர், அக்ரலிக் கலர், வாட்டர் கலர் இப்படி எதுனாலும் நீங்கள் கலர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது பேப்பர் கலர் பண்ணுறதுக்காக நான் பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு நான் கலர் பண்ணிக்கிறேன். நாலாவது பேப்பருக்கு கலர் பண்ணுறதுக்காக போஸ்டர் கலர் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு தேவையான இடங்களில் நான் டாட்ஸ் வச்சுக்கிறேன். பென்சில் யூஸ் பண்ணி இது மாதிரி டாட்ஸ் எல்லாம் வச்ச பிறகு அக்ரலிக் பெயிண்ட் ஒயிட் கலர் எடுத்து அதை யூஸ் பண்ணி இந்த பென்சிலில் டாட்ஸ் வச்சுருந்ததில் அதுக்கு மேலேயே அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நான் இதில் ரொம்பவே சிம்பிளான கோலம் வரைஞ்சிக்கிறேன். இந்த கிராஃப்ட் பண்ணும்போதே ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன். ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருந்த இந்த ஷீட்டில் மட்டும் எத்தனை வாட்டி அக்ரலிக் பெயிண்ட் வச்சு கலர் பண்ணாலும் இந்த அக்ரலிக் பெயிண்ட் ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம என்ன கலரில் இப்போ க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த க்ரீன் கலரை ஒயிட் கலர் அப்சர்வ் பண்ணுது. அதனால பிரைட்டான ஒயிட் கலராக இது எனக்கு கிடைக்கவே இல்லை. இதுவே போஸ்டர் கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருந்தேன்ல ரெட் கலர், அந்த ஷீட்டில் நான் இந்த ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கோலம் வரையும் போது அந்த ஒயிட் கலர் ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு. ப்ளூ கலரில் பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணியிருந்தேன்ல, அதில் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய மார்க்கர் பென் யூஸ் பண்ணிவிட்டு நான் இதில் டாட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மார்க்கர் யூஸ் பண்ணியே நான் வந்து இந்த கோலத்தை வரைஞ்சிக்கிறேன். இப்போ ஒயிட் பேப்பரில் ரெட் கலரில் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருந்தேன்ல, அந்த பேப்பரில் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நான் இந்த கோலத்தை வரைஞ்சிருக்கேன்.
இப்போ ஒயிட் கலர் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கோலம் வரைஞ்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேப்பரை விட இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓரங்கள் எல்லாமே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தான் நான் இந்த பேப்பரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கோலம் வரைஞ்சிருக்கிற இந்த பேப்பரை தனியாக எடுத்துகிட்டு அதுக்கு பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒயிட் கலரில் ஒரு பேப்பர் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அந்த பேப்பருக்கு மேலே வச்சு நான் இதை ஸ்டிக் பண்ண போகிறேன். இதே மாதிரியே 4 கோலத்தையும் 4 ஒயிட் கலர் எம்டி பேப்பரில் வச்சு ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக வெயிட் பண்ணேன். இப்போ இந்த 4 பீஸ்லையும் பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு டாசில் எடுத்து நான் நாட் போட்டு வைக்க போகிறேன். இப்போ 4 டாசிலுமே நான் நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஈஸியான கிராஃப்ட் தான் இது. இது வந்து நீங்கள் புக் மார்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் கர்வாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது ஓகே அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கூட வச்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ நான் ஒயிட் பேப்பரில் கலர் பண்ணிவிட்டு கோலம் டிசைன் வரைஞ்சிருக்கேன் இல்லைங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கலர் பண்ணுறதுக்கு பதிலாக கலர் பேப்பராகவே கிடைக்கும்ல, ரெட் கலர் பேப்பர் அல்லது க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய சார்ட் பேப்பர், இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இந்த கோலம் டிசைனோ இல்லை வேறு உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் வந்து நீங்கள் வரைஞ்சிட்டு அதை எடுத்து ஒயிட் பேப்பரில் ஸ்டிக் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த புக் மார்க் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் நம்ம மேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே செல்லோ டேப் இருக்கும்ல, செல்லோ டேப் எடுத்து இதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணிவிட்டு ஓரங்களில் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃபான புக் மார்க் உங்களுக்கு ரெடி ஆகிரும். இதை வந்து நீங்கள் படிக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பற்றின ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாவது சஜஷன் இருந்தாலோ நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாகவே ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.